தொடரும் வெள்ளப்பெருக்கால் குற்றால மெயினருவி பழைய குற்றால அருவிகளில் குளிக்க 2ஆம் நாளாக தடை. ஐந்தருவி புலியருவில் குளிக்க செல்லும் சுற்றுலா பயணிகள். கொடைக்கானலில் வார விடுமுறையை ஒட்டி குவிந்த சுற்றுலா பயணிகள். நட்சத்திர ஏரி உள்ளிட்ட சுற்றுலா மையங்களில் புகைப்படங்கள் எடுத்து உற்சாகம். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த திரண்ட பக்தர்கள். கடும் போக்குவரத்து நெரிசல், போதிய போலீசார் இல்லாததால் பக்தர்கள் அவதி. தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் கைதான நடிகை கஸ்தூரிக்கு நவம்பர் 29ஆம் தேதி வரை சிறை. எழும்பூர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவின் பேரில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் அடைக்க வேண்டாம் என்று நீதிபதியிடம் கெஞ்சிய நடிகை கஸ்தூரி. வாகனத்தில் ஏறும்போது மீண்டும் கோஷம். ஹைதராபாத்தில் சினிமா தயாரிப்பாளர் வீட்டில் தலைமறைவாக இருந்தபோது கதவை திறக்க மறுத்த நடிகை கஸ்தூரி. உடைத்து உள்ளே வருவோம் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்த நிலையில் வெளியே வந்து கைதானதாகவும் தகவல். யாருக்கும் பயந்து தெலுங்கானா போய் ஒளியவில்லை என்று கஸ்தூரி பேசிய வீடியோ இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் எக்ஸ் தளத்தில் வெளியாகி பரபரப்பு. நான் எங்கேயும் தலைமறைவாகவும் இல்லை, ஓடவும் இல்லை, ஒளியவும் இல்லை. ஹைதராபாத்தில் ஷூட்டிங்கில் இருந்தேன். என் வீட்டில் தான் இருந்தேன். கங்குவா படத்திற்கு தவறான விமர்சனம் செய்யப்படுவதாக நடிகை ஜோதிகா ஆதங்கம். முதல் அரை மணி நேரம் சத்தம் தொந்தரவாக இருந்தாலும் படம் நன்றாகவே இருப்பதாகவும் கருத்து. பெண்களை கேலி செய்யும் இரட்டை அர்த்த வசனங்கள் கொண்ட படங்களுக்கு கூட எதிர்மறையாக விமர்சனங்கள் இல்லை. நடிகை ஜோதிகா வேதம். அமெரிக்காவில் நடந்த உலக கேரம் சாம்பியன் போட்டியில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 17 வயது சிறுமி காசுமா வெற்றி. தனிப்பிரிவை தவிர்த்து இரட்டை மற்றும் குழு பிரிவிலும் பட்டம் வென்று அசத்தல். உலக கேரம் சாம்பியன் பட்டம் வென்ற காசிமாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு வாழ்த்து. பெருமை கொள்கிறேன் மகளே என்றும் பெருமிதம்.